எப்படியாப்பட்ட தங்கமாக இருந்தாலும் அதை உரசி பார்த்தா தான் தெரியும்னு சொல்லுவாங்க. திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்னவங்கெல்லாம் திமுக இப்போ எவ்வளோ பெரிய ஜெனுவனான கட்சிங்கிறது இப்போ எல்லாருமே இந்த குதிரை பேரம் நடந்ததில் தெரிஞ்சுக்குவாங்க. திமுகவோட கூட்டணி கட்சிகள் கூட அதில் எவ்வளோ நேர்மையாக நடந்திருக்காங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குவாங்க. அந்த அடிப்படையில் இப்போ நம்ம சில கருத்துக்களை பார்ப்போம். கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இன்னால் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை விழும். வணக்கம். திராவிடியன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த காணொலியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். திமுக வந்து ஒரு தீய சக்தின்னு சொன்னவங்கெல்லாம் இப்போ இந்த நடக்கிற குதிரை பேரங்களில் வந்து நல்லா தெரிஞ்சுக்கும். இதில் ரொம்ப ஓப்பனாக செஞ்ச விஷயம் வந்து திரு வேலுமணி, சிவி சண்முகம் அவங்களெல்லாம் போய் முதல்வர் வந்து அவங்களுக்கு போய் சால்வ் போட்டது வந்து எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான ஒரு விஷயம். ஒரு அதிமுகவோட கட்சியோட பொதுச் செயலாளர், இப்பயும் பொதுச் செயலாளர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தான். அவரை எல்லா தலைவர்களுக்கும் நன்றி சொல்லும்போது அவருக்கு சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு உரிய மரியாதையை செலுத்தவே இல்லை. இதுக்கப்புறம் அவர்கிட்டேருந்து வெளியில் வந்து துரோகம் பண்ணுற ஒரு கட்சி தொண்டர்களுக்கு போய் சால்வ் போட்டு நேரடியாக வரவே இதை மறைமுகமாக கூட செய்யலை. ஆமாண்டா நான் அப்படிப்பட்டவன் தாண்டான்னு சொல்கிற மாதிரி செஞ்சுட்டு வந்திருக்காரு. இப்போ இந்த சோஃபா கலாச்சாரம் வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த முதல் கட்ட நடவடிக்கைகள் நடக்கிற இந்த மோசமான விஷயங்களில் திரு பிரேமலதா விஜயகாந்த் தான் ரொம்ப சரியாக இந்த பண்டிட்டை அப்பாயின்மெண்ட் பண்ண விஷயத்த நேருக்கு நேர் கேட்டாங்க. அதை கேட்ட உடனே இப்போ அதை வந்து ஐ வில் திங்க் ஆஃப் இட்னு சொல்லிவிட்டு இப்போ ரிவோக் பண்ணியிருக்காங்க. அந்த பண்டிட்டை வந்து வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது திமுகவோட தோழமை கட்சிகள் வந்து இந்த ஆஃப்டர் எலெக்ஷனில் எவ்வளோ நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்திருக்காங்க. இதே வந்து எதிர்த்தரப்பில் இருக்க என்டிஏ கூட்டணியில் வந்து எவ்வளோ மோசமான செயல்கள்லாம் நடக்குது. அமமுக காரர் வந்து கட்சி தலைவரை மீறி ஆதரவு தெரிவிக்கிறாரு. இந்த நடக்கிற இந்த குழப்பத்தை எதையுமே பாமக கண்டிக்காமல் இருக்குது. அதிமுகவோட பிளவுபட்ட அதிமுகவோட இந்த போக்கை வந்து பிஜேபியோ ஒன்றிய அரசோ ஒன்றிய ஆளும் கட்சியோ இதை வந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. அவங்கள பற்றி எடப்பாடியோட தான் அவங்களோட கூட்டணி கட்சி தலைவர், அவர் தான் முதல்வர்னு சொன்னோம். யாருமே இப்போ எடப்பாடி சைடு பிஜேபி பேசவே இல்லை. அப்போ எவ்வளோ மோசமான ஒரு ட்ராமாவை இவங்கெல்லாம் ஆடுறாங்க. இதில் பாமகவோட ரோல் வந்து நான் ரொம்ப பூசி மெழுகுன சௌமியாவோட பேச்சை கேட்கும்போது நான் ஒரு விஷயத்த நினச்சேன். ஏன் இவங்க வந்து பிரேமலதா விஜயகாந்த் மாதிரி இவங்க தீவிரமாக டிவிகேவை கண்டிக்கலை, ஏன் இவங்க வந்து டிவிகேவை எதுக்கலை அப்படின்னாக்க, இப்போ பாமகவோட நிலைமை எப்படியா இருக்குன்னா, ஆஹா எல்லாருக்கும் சோஃபா போகுது, நம்ம ஸ்வீட் பாக்ஸ்லேயே இருந்துட்டோமே, இப்போ சோஃபா வந்து இருந்தால் நல்லா இருக்குமேங்கிற அந்த அடிப்படையில் தான் இப்போ பாமகவோட நிலைமை இருக்குது. நாளைக்கு வந்து இப்போது இந்த கூட்டணி என்றைக்கு இருந்தாலும் இந்த குதிரை பேரம் இந்த 5 ஆண்டு காலமும் நடந்துக்கிட்டே இருக்க போகுது. ஏதாவது திட்டத்தில் இவங்க விலகிறது அவங்க சேர்றது, இவங்க விலகிறது அவங்க சேர்றதுன்னு இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த அடிப்படையில் கண்டிப்பாக நமக்கு ஒரு நாள் சோஃபா வருங்கிறது தான் பாமக இந்த விஷயத்தில் கம்கமாக இருக்குது. பிஜேபி இந்த விஷயத்தில் மௌன ஆட்டம் ஆடுது, கல்லாட்டம் ஆடுது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெரியுது. தமிழ்நாட்டு அரசியலில் குதிரை பேரங்கிறது இது வரைக்கும் நடந்ததே இல்லை. அதை ஓப்பனாக தமிழ்நாட்டு முதலமைச்சரே செய்கிற அளவுக்கு அரசியல் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து போயிருக்கு. இதை வந்து எதிர் வரிசையில் இருக்கிற கட்சியில் திமுக மட்டும்தான் கண்டிச்சிருக்கு. திமுக மட்டும்தான் இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கு. ஸோ புஷ்பா மாடல் ஆட்சின்னு மற்ற கட்சிகள் யாருமே இதை பற்றி பேச மாட்டாங்கிறாங்க. அப்போது எல்லாருக்குமே சோஃபா சென்றடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது இதில் ஒரு விஷயம் நல்லா தெரியுது. இன்றைக்கி தான் என் தமிழக மக்களுக்கு ஓட்டு போட்ட அவ்வளோ பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் திமுக ஒரு தூய சக்திங்கிறது.